வணக்கம். வெல்கம் டு ரஞ்சிஸ் பிக் பாஸ் ரிவ்யூஸ். இன்னைக்கு நாள் 29 எபிசோட் 30 நவம்பர் 3 என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் வெளியில் படுத்திருக்காங்க. யாரா அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? விக்கல்ஸ் விக்ரம், அரோரா அண்ட் திவாகர், சுபிக்ஷா, இவங்க 4 பேர் தான். திவ்யா அமிதால நேத்திக்கு நாமினேட் பண்ணப்பட்டவர்கள். எதற்கு அப்படின்னா இந்த வீட்டில் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணாதவங்க அப்படிங்கிறதுல இவங்க 4 பேர் சொன்னாங்க. அண்ட் இந்த 4 பேர் வந்து வெளியில் படுத்துட்டு செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. திவாகர் ஃபன் பண்ணோம். விக்கல்ஸ் விக்ரம் வந்து டைமிங்க்கு வந்து டைலாக் பேசுகிறதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. வாட்டர்மெலனில் வந்து கற்பூரத்தை வச்சு சுற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. அண்ட் பாரு கம்ருதீன் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா, நீ எப்படினாலும் திவாகர் கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு கம்ருதீன் சொல்லவும், நான் திவாகர் கிட்ட சொன்னது தான் பெரிய தப்பு, ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அண்ட் வந்து சாரி கம்ருதீன், இதை மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சாரியும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2 பேர் மேலேயும் தப்புங்கிற மாதிரி அப்பப்போ ரெஜிஸ்டர் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் சாண்ட்ரா வந்து மார்னிங் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நைட் நல்லா தூங்குனீங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம் வந்து விசாரிக்கிறாங்க. அடுத்தது கமலா கலாசா சாங், விஜய் சேதுபதியோட சாங் வந்து ப்ளே ஆகுது. எல்லாரும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. ரீல்ஸ் பற்றிலாம் பேசுகிறாங்க. உடனே வந்து அமித் பார்கவ் வந்து நம்ம திவாகர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போயிட்டு நின்றுட்டு ஒரு ரீல்ஸ் பண்ணுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் சாங் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பண்ணுறாங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. இன்னொரு பக்கம் வந்து திவ்யாவும் நம்மளோட பாரு, இவங்க 2 பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எதை பற்றினா அந்த கம்ருதீன் விஷயத்தை பற்றி. கம்ருதீனை வந்து பாரு என்ன சொன்னாங்க அப்படின்னா, பேட் டச் மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் கம்ருதீன் கிட்ட சொல்லாமல் திவாகர் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த விஷயம் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் நம்மளோட பாரு வந்து அடிக்கடி என்ன ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம், 2 பேர் மேலே தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லவ்னால தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து நானும் இப்படி இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் சொன்னதாகவும் சொல்கிறாங்க. பட் லவ்னாலும் ஒரு லிமிட் வேண்டாமா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா சொல்கிறத பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூட சாண்ட்ரா வந்து பேசுகிறாங்க. சாண்ட்ரா, திவ்யா அண்ட் பாரு, இவங்க 3 பேரும் வந்து கம்ருதீன் விஷயம் தான் பேசுகிறாங்க. அப்போ வந்து அடிக்கடி திவ்யா வந்து ஒரு விஷயம் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அதாவது உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தடவை 2 தடவை சொன்னால் பரவாயில்ல, 3 தடவை கிட்ட சொல்கிறாங்க. அது வந்து பாரு வந்து அப்போ தலையாட்டிக்கிட்டே தான் போகிறாங்க. ஓகே, அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி. பாரு வந்து என்ன விஷயம் நடந்தது வெளியில் அப்படிங்கிறத கேதர் பண்ணி வாங்கிக்கிட்டாங்க. அண்டு அம்மாவை பற்றி பேசும்போது சரி சரின்னு தலையாட்டிட்டு தான் வந்தாங்க. ஆனால் வேற ஒரு சம்பவம் பண்ணுறாங்க. அண்ட் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ்லாம் வருது. நல்ல வெயிட்டாக நிறைய திங்ஸ் வருது. உடனே என்ன இது ஒயில் கார்டுக்கு ஆள்லாம் வந்த உடனே ப்ரொவிஷன்ஸ் இவ்வளோ வருதே, இதுக்கு முன்னாடி நம்மளுக்குலாம் இவ்வளோ வரலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வயிற்றுச்சல் படுறாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே வயிற்றுச்சல் படுறாங்க. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, பாரு வந்து சாப்பிடல போல இருக்குது. நைட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும்ல, ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் வந்து வெளியிலேருந்து வந்திருக்காங்கன்னும் போது. ஸோ அவங்க வந்து சாப்பிடாம இருந்த உடனே திவ்யா வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. என்ன நீ இன்னும் யோசிச்சுட்டே இருக்கியா, பேசினதெல்லாம் அண்ட் வெளியில் நடக்கிறதெல்லாம் வந்து பேசிட்டு யோசிச்சுட்டே இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து கொஞ்சம் ஹார்ஷான வேலையே ஒன்று சொல்கிறாங்க. அதாவது இனிமே இதை பற்றி பேசவே வேணாம், நடந்ததை வச்சு நான் உண்ணாவிரதெல்லாம் இருக்குல்ல, இருந்தாலும் ப்ராசஸ் பண்ண டைம் எடுக்கும்ல, ஸோ ஐ ஆல்சோ நீட் சம் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் எங்கள் அம்மாவை பற்றிலாம் நீங்கள் பேச வேண்டாம், அது எனக்கு பார்த்துக்க தெரியும் அப்படின்னு சொல்லி மூஞ்சிலிட்ச மாதிரி பேசுகிறாங்க. அதை வந்து சாண்ட்ரா கிட்டேயும் பிரஜன் கிட்டேயும் வந்து திவ்யா சொல்கிறாங்க. என்னென்னா, இதை மாதிரி அந்த பொண்ணு வந்து கேட்கவும் தானே நம்ம வெளியில் உள்ள விஷயத்த வந்து சொன்னோம். இப்போ என்னென்னா நம்மக்கிட்டேயே வந்து பிளேட்டை திருப்பி போட்டு மாற்றி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராவும் திவ்யாவும் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் அடுத்தது என்ன நடக்குதுன்னா, வியானாவும் சுபிக்ஷாவும் பேசிகிட்டு இருக்காங்க ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸை பற்றி. அமித்லாம் பெருசாக ஸ்ட்ராங்காக தெரியலன்ற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் திவ்யா வந்து டாப் 5ல் இருப்பாங்க, கண்டிப்பாக வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அண்ட் இவங்க கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருக்குது ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ் வந்த பிறகு. அண்ட் திவ்யாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் நம்ம பார்க்குறோம். அண்ட் இது தாங்க அந்த சீன், உள்ளத்தில் நல்ல உள்ளம். பாருங்கள், அந்த உள்ளத்தில் நல்ல உள்ளம் வந்து எப்படிலாம் நடிக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து பாட்டு பாடுறது வந்து நம்மளோட வினோத் அண்ட் அமித்தோட வாய்ஸ் வந்து அமேசிங்காக இருக்குது. கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி கம்ருதீன் வாய்ஸ் சூப்பராக இருந்தது, டவுட்டே கிடையாது. ஆனால் இந்த சீசனில் பெஸ்ட் சிங்கர் வந்து ஆப்வியஸ்லி அமித் தாங்க. அமித் வந்து சூப்பரான சிங்கர்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ரொம்ப ரொம்ப அழகாக பாடிட்டுருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க அமித்தோட சிங்கிங்கை.
அடுத்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாரையும் வந்து லிவிங் ரூமில் வந்து உட்கார சொல்கிறாங்க நம்ம பிக் பாஸ். அண்ட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு லாஸ்ட் டைமாக கூப்பிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் செம ஷாக்கு. லாஸ்ட்டாக கனி போயிட்டு முடிச்சிட்டாங்க பார்த்தீங்களா, இனிமேல் வந்து ப்ரீமியம் ஒன்றும் கிடையாது அண்ட் ப்ரீமியமாக நீங்கள் ஃபீல் பண்ணலை. ஸோ இனிமேல் வந்து ஒரே வீடு தான், சூப்பர் டீலக்ஸ் தனி, பிக் பாஸ் வீடு தனிலாம் கிடையாது, எல்லாம் ஒரே வீடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேப்டன்சி, நாமினேஷன், வேக்கப் எல்லாமே சேம் சேம், ஒழுங்காக பண்ணலன்னா ஷேம் ஆகிடும் அப்படின்றாங்க. அண்ட் வெல்கம் டு சீசன் 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாம் கேப்டன்சி டாஸ்க் விளையாடுறாங்க. இந்த தடவை வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் வந்து கேப்டன்சி டாஸ்க் விளையாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரு பால் இருக்கும் அண்ட் அதை ரிங்கில் வந்து போட்டுட்டு அதை இழுக்கணும். மொத்தம் 5 ரவுண்டு, யார் அதிக தடவை போடுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர். ஸோ திவ்யா வந்து 2 டைம்ஸ் போடுறாங்க, சாண்ட்ரா, பிரஜன் அண்ட் அமித் வந்து ஒரு தடவை போடுறாங்க. அதனால் வந்து கேப்டன் ஆகிறார் நம்மளோட திவ்யா கணேஷ். இதில் என்ன ஒரு ஷாக்னா, நேற்றுக்கு தான் ஒயில்ட் கார்டு என்ட்ரியாக உள்ளே வந்தாங்க, இன்றைக்கி கேப்டன். ஐயோ, என்ன ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸில் அப்படின்ட்டு தான் இருந்தது. ஆனால் நிறைய சண்டையும் போடுறாங்க, பாருவா திவ்யாவா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் ஒரு நாள் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அண்ட் விக்ரமோட உள்ள ஃபன் நல்லா இருந்துச்சு. அதாவது நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷனோட சொன்னாங்க. அதுக்கு அடுத்தது அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லணும், சொல்கிறது மூலயமா ஒரு விஷயம் இருக்குது, லேட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது ஒட்டுறனா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கிண்டல் அடிக்கிறாங்க பக்கத்தில். கிண்டல் அடிச்சோன்னா அந்த ஒட்டுறன் ரிட்டர்ன்லாம் கிடையாது, அது என்ன அப்படிலாம் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா வந்து முறைக்கிறாங்க. ஆனால் விக்ரம் வந்து ஃபன்னாக தான் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட் சொன்ன உடனே திவ்யா வந்து சாரியும் கேட்குறாங்க. யாரும் கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு திவ்யா அடிக்கடி கத்துறதை நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் நாமினேஷன் டைமில் கூட பார்த்தீங்கன்னா, நாமினேஷன் நடக்குது, நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அவங்களே பேசுகிறாங்க. ஸோ நிறைய ரூல்ஸு அவங்க சூப்பராக தான் போடுறாங்க, ஆனால் அவங்க ஃபாலோ பண்ண மாட்டுறாங்க. திவ்யா கேப்டன் ஆன உடனே மெயினாக வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுட்டு உரையாற்றுவாங்க இல்லையா, அதை வந்து செய்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ பாடி ஷேமிங் அண்ட் கான்வர்சேஷன் வந்து ரொம்ப ஒழுங்காக இருக்கணும், சும்மா வந்து லெவல்லாம் கத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு வந்து தலை தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்டும் சொல்கிறாங்க அண்ட் பிக் பாஸும் சொல்கிறாங்க, யூ ஹேவ் ஃபுல் ரைட்ஸ், ஸோ நீங்கள் டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதும். அண்ட் அந்த வாலில் வந்து ஃபோட்டோலாம் ஒட்டுவாங்க இல்லையா, அதெல்லாம் நடக்குது. அந்த ஃபார்மாலிட்டிலாம் வந்து சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் பாருங்களேன், 4வது கேப்டனாக வந்து திவ்யா வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து விக்ரம் அண்ட் நம்மளோட திவ்யா பேசின கான்வர்சேஷன் சொன்னேன் இல்லையா, கத்துற மாதிரி கேட்டாலோ அப்யூஸ் பண்ணாலோ கேட்டு வந்து சொல்லணும் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹாப்பியாக பார்த்தது அந்த தருணம் தாங்க. வியானா வந்து திவ்யா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, வாயிலெல்லாம் கை வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க வந்து, நான் அப்படிலாம் வாயில் கை வைக்கலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆக்ஷனோட ஒரு மாதிரி ஆட்டிடியூடோடு பண்ணாங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து திவ்யா கணேஷ் என்ன தான் வந்து நிறைய விஷயம் பண்ணாலுமே அவங்களோட ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் ரூடாக இல்லை, ஹார்ஷாகவே இருக்குதான். அண்ட் திவாகர் வந்து ஹார்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பாரு வந்து எஞ்சி நின்று, என் பர்சனலில் நான் பார்த்துப்பேன், எனக்கு தெரியும் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு, என் வீட்டில் என்ன நினைப்பாங்கலாம் நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் சாண்ட்ரா வந்து, நீங்கள் தானே கேட்டீங்க அப்படின்னும் போது பாரு வந்து, ஒரு இஷ்யூவை வந்து ரீஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் நான் நல்ல விதமாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்கிறாங்க. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஓப்பன் நாமினேஷன்னும் போது அட்லீஸ்ட் ஒழுங்காக நாமினேட் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன், நிறைய பேரை நாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்ம மூஞ்சிலெல்லாம் கரியை பூசிட்டாங்க. பாருக்கு 11 ஓட்டு, வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகருக்கு 13 ஓட்டு. எத்தனை பேரை வந்து வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல, மற்றவங்கள ஓட் பண்ணி அவங்களையும் வந்து சந்திக்க வைக்கலாம்ல மக்களை. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு பண்ணுறாங்க இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே. அண்ட் நிறைய பேர் நாமினேஷனுக்கு வந்திருந்தாங்க, பட் ஸ்டில் சிலரும் மிஸ் ஆகிருந்தாங்க. அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, திவாகர், பாரு வந்து அமித் கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க, பாருங்கள் எல்லா டைமும் எங்களே தான் போடுறாங்க, இதுதான் இங்கேயும் நடக்குது, க்ளோஸ்டு ரூம் நாமினேஷன்லேயும் வந்து அதுதான் நடக்கும், கன்ஃபெஷன் ரூம்லேயும். ஸோ நாங்கள் தான் வந்து ஈஸி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் வந்து திவாகர் பேசின விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை பற்றி சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அமேசிங் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்டு என்ன நடந்தது அப்படின்னா, அது எப்போ சொன்னாங்க அப்படின்னா, உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வைல்ட் கார்டு கண்டஸ்டண்ட்டை பற்றி பேசணும். ஸோ ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா நீங்கள் வந்து கத்தாதீங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்களே கத்துறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து ரீல்ஸ் பண்ணுறதை பற்றி நீங்கள் வந்து சொன்னீங்க, ரீல்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னீங்க, பார்த்தா நீங்களே வந்து சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க.
அண்ட் விக்கல்ஸ் விக்ரம் வந்து செம்ம காமெடிங்க. நாங்கள் என்ன வேண்டுதலாக பண்ணிட்டு வரோம் கத்தணும்னு சொல்லிட்டு, நாங்களும் கத்தக்கூடாதாங்கன்னு நினைக்கிறோம், இந்த வீடு அந்த மாதிரி மாற்றிடுது. அண்ட் வந்து கத்தணும், டெய்லி இன்னைக்கு கத்தணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிலாம் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் சபரி வந்து நீங்கள் வந்து கத்தக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க அப்படின்னு சொன்னோன்னா அமித் வந்து சிரிக்கிறாங்க. அண்ட் பாரு வந்து திவ்யாவை என்ன சொல்கிறாங்கன்னா பாசி ஆட்டிடியூட் அப்படிங்கிறாங்க. அண்ட் வந்து சென்ஸ்லெஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை சொல்கிறாங்க. கொசு அடிக்கிறாருன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அண்ட் 4 பேர் இந்த உலகத்தில் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா சமுதாயத்தில், அந்த 4 பேர் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. பாருக்கு சொல்லியாக கொடுக்கணும், வேர்ட்ஸாக இருக்கட்டும், அந்த கோர்வையாக இருக்கட்டும், வார்த்தை வேறு லெவலில் பேசுனாங்க. அண்ட் வாட்டர்மெலன் ஸ்டாரை நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டு செம்ம பாயிண்ட்ஸாக வைக்கிறாங்க. அண்டு திவ்யா கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட போகிறது இல்லை, மக்கள் தான் ஓட்டு போட போகிறாங்க, நீங்கள் வெளியில் போகணுன்னு என்ன சொல்லக்கூடாதுன்றது. அண்ட் சாண்ட்ரா கிட்ட வந்து வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு வந்து நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி பேசுனீங்க, ஆனால் எனக்கு பிக் பாஸே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மைக்கில் வந்து பேர் இருக்கும் இல்லையா அதை காட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது. கிளாப்ஸு விசில் பறந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மக்கள் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க அங்கே இந்த வாட்டர்மெலன் ஸ்டாரு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தைரியம் இல்லை மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. விஜய் சேதுபதி சார் கூட இவ்வளோ ஓட்டு ஒரே ஆளுக்கு போடுறீங்களேன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, உங்களுக்கு சுத்தமாக தைரியம் இல்லை, நீங்களும் வந்து யாரெல்லாம் நிறைய பேருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் போடுறீங்க, உங்களுக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 3 பேர் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. திவ்யா, பிரஜன் அண்ட் சாண்ட்ரா. அமித் இந்த குரூப்பில் கிடையாது. ஸோ இதான் இன்னைக்கு நடந்தது. அண்ட் நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பபாய்.